சாதாரண விஷயம் அல்ல. இந்த அமைதி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. உடலுக்கு ஓய்வு கொடுக்க நினைத்தாலும் சிறிது அசையும். அதே போல மனதிற்கும் சிறிது ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த இடத்திலும் அப்பொருளானது அசைய ஆரம்பிக்கும். மனதை பொருள் என்று கூறலாமா? ஒரு உதாரணத்துக்கு குறிப்பிடுகின்றோம். அப்ப ஒரு இடத்துல சலனம் இல்லாம இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா அது ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதுதான் அந்த இடத்துல பொருளாகிறது. அப்ப அதன் வாயிலாக நாம் உற்று நோக்குகிறோம். அப்படிங்கும் போது தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், உலக இயக்கங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முள் இருக்கின்ற இயக்கங்களிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். இது எவ்வாறு இயங்குகிறது, இந்த உடலானது எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது உலக இயக்கங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பொருளின் இயக்கமாக அறிந்து கொள்ளும் பொழுது இந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்ற அந்த ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா, அதை நம்மால் கணிக்கக்கூட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பொருளின் இயக்கமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அளவிட்டு ஒவ்வொரு பொருளையாக படைத்திருக்கிறார். அந்த படைத்த பொருட்கள் யாவும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்பட வேண்டும், இயக்கம் இணைந்து செயல்பட வேண்டும் என்றெல்லாம் படைத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு கணக்குகளை போட்டிருக்க வேண்டும் அல்லவா? அல்லது அற்புதத்திலும் அற்புதம் நிகழ்த்தக்கூடியவராக இறைவன் இருந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது அவரின் ஆற்றலை அளவிட முடியுமான? கண்டிப்பாக அளவிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தியை தான் நாம் என்னவென்று கூறுகின்றோம் என்றால் இறைவன், சிவபெருமான், சிவம் என்று பல விதங்களிலே அவரவர் மனதிற்கு ஏற்றார் போல நாம் குறிப்பிடுகின்றோம். அப்படிப்பட்ட இறைவன் நம்முள்ளும் இருக்கிறார். அவரை உணர வேண்டும் என்றாலும் நமக்கு அமைதி என்பது தேவைப்படும், சலனமில்லாத மனது என்பது தேவைப்படும். அவ்வாறு சலனமில்லாத மனது ஒரு மனிதனுக்கு கிடைக்கப் பெறுகிறது என்றால் அதுவே மிகப்பெரிய வரம் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வரம் யாருக்கும் கிட்டாத விஷயம் அல்ல. முயல்வோருக்கு கிடைக்கின்ற அரும் மருந்து அப்படின்னு சொல்லலாம், அல்லது தேவாமிர்தம் அப்படின்னு சொல்லலாம். முயற்சி செய்ய வேண்டியது நமது கடமை. அதை நினைவாக்குவது, நிறைவேற்றுவது இறைவனின் கடமையாக இருக்கும் என்றால் அதில் மாற்று கருத்து இல்லை. அப்ப அமைதி ஒரு விஷயத்தில் இருக்கிறது என்றால் பல விஷயங்களை மனது உற்று நோக்கும். இது நம்ம கோபப்படுற இடத்துல அமைதியா போய் பாருங்களேன், பிரச்சனைகள் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். எந்த உணர்ச்சிகள் வெளிப்பட்டாலும் அமைதியா இருந்தோம்னா அது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அது வாழ்க்கையோடைய ரகசியமும் கூட. அது இயக்கங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா விஷயங்களுக்கும் அமைதி தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுதல் அவசியம்.